வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் செங்கரைன்னு ஒரு பிளேஸ் இருக்குது. ஆக்சுவலி எங்கள் அக்கா வீடு அங்கே வந்திருக்கோம். இந்த இடம் பாருங்கள், செம்மையாக இருக்குது, சான்ஸே இல்லை. சுற்றி ஃபுல்லாக மவுண்டன்ஸ் தான் இருக்குது. மவுண்டன்ஸு செம்ம க்ரீனரியாக இருக்குது. ஆக்சுவலி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு தேனியிலேருந்து குமுளின்னு ஒரு பிளேஸ்க்கு வந்து பஸ் ஏறணும். அது வந்து பார்த்திங்கன்னா குமுளி வந்து கேரளா பார்டரில் இருக்குது. அதுக்கப்புறம் குமுளி வந்துட்டு அப்புறம் அங்கேருந்து செங்கரைன்னு ஒரு பிளேஸு, அங்கே ஒரு பஸ்ஸு, திருப்பி செங்கல்லேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சா நம்ம கரெக்டாக இந்த லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிடும். செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு, சான்ஸே இல்லை. நல்லா இந்த லொக்கேஷன்லாம் வந்தால் ட்ரெக்கிங் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸான பிளேஸ் தான் இங்கே இருக்குது. எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது பாருங்கள், சான்ஸே இல்லை. இங்கெல்லாம் போகலாமான்னு தெரியல, ஆனால் இடம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நானே போயிட்டுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த லொக்கேஷன். ஆக்சுவலி நேற்றுலாம் வந்து இங்கே இந்த சைட்லலாம் வந்து அந்த ரோட் சைட்லலாம் வந்து வாக்கிங்லாம் போயிட்டு வந்தோம். சரி, இன்றைக்கி வந்து கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து கவர் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இன்றைக்கி. இங்கே பாடுறா, என்னப்பா பண்ணிகிட்ருக்க? வேலைக்கு சேர்ந்துட்டியா? ஆமாம், நீங்கள் தான் வந்து எனக்கு அந்த லாட்ரி டிக்கெட் வந்து நான் ஆசையாக வேணும்னு கேட்டேன். 2 தான் வாங்கி தந்தீங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் நெக்ஸ்ட் டே வாங்கலான்னு சொன்னதுக்கு அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்லிட்டீங்க. அதனால தான் நானே சொந்தமாக வந்துட்டு வேலைக்கு சேர்ந்துருக்கேன். இதில் வர காசு வச்சு நான் லாட்ரி டிக்கெட் வாங்க போகிறேன். இதில் வர காசு வச்சு லாட்ரி டிக்கெட்டா? ஆமாம். என்ன நினைச்சிட்டீங்க? ஒரு தாத்தா சொல்லியிருக்காரு தெரியுமா, நான் இதை வச்சு தான் என் குழந்தைங்களை படிக்க வச்சு வீடு கட்டினேன், நகை போட்டு. நீ பண்றத பார்த்தா அடுத்தவங்க தோட்டத்துல திருடுற மாதிரி இருக்குது. மாதிரிலாம் இல்ல, அப்படிதான். ஆனா வந்துட்டு இருந்தாலும் என்ன பண்றது, இது எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? இதுதான் 3 ரோசஸ் டீ. நான் பொறிக்கிறனால வந்து வித்யா ரோசஸ்ன்னு வேணால் வச்சுக்கலாம், வித்யா ரோசஸ் டீ தூள்னு வேணால் வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம பறிச்சுட்டு போய் காய வச்சு அந்த தாத்தா சொன்ன மாதிரி மிஷினில், நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடுவேன். மிக்சியில் போட்டு அரைச்சி அதுக்கப்புறமா அந்த கருப்பு கலர் எப்படி வருதுன்னு தெரில, அவர் சொன்னார்ல சாணி மாதிரி வரும்னு சொல்லிட்டு. பார்க்கலாம், ஏதோ ஒன்று பண்ணி பார்க்கலாம். பண்ணிவிட்டு பேக்கெட் போட்டு விற்றுடலாம். விற்றோன்னா எப்படியும் ஒரு 200 to 300 வரும். அதில் வந்து ஒரு லாட்டரி டிக்கெட் வந்து 40 ருபீஸா? நான் ஒரு நாளைக்கு 2ன்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம எத்தனை நாள் இருப்போம்? 2 நாள் இருப்போமா? 2 நாளா? வந்து இன்னைக்கு செகண்ட் டே இல்லை? ஆமாம், இன்னொரு 2 days இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 days சான்ஸே இல்லை, நாளைக்கு கிளம்பிடுவோம் நம்ம. எப்படியோ அந்த நான் இதை வச்சு என்னோட சொந்த முயற்சியில் நான் பண்ண காசு வேஸ்ட் ஆகாது, அந்த நம்பிக்கையில் நான் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன். பண்ணுறது திருட்டுத்தனம். இது இந்த பிளேஸ்லாம் வேற யாரோ ஓடுது. திருட்டுத்தனம் சொல்லாதீங்க, அதெல்லாம் பறிக்கக்கூடாது. அப்புறம் அவங்க வந்தாங்கன்னா அவ்வளோதான், பிடிச்சி கட்டி வச்சிருவாங்க மரத்தில். நான் இதை வந்து இது பண்ணி அந்த 80 lakhs நான் வின் பண்ணாமல் கேரளா விட்டு தாண்ட மாட்டேன். 80 lakhs வின் பண்ணுறாங்களா? இந்த கேரளாவுக்கு நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் எல்லா கடையில் பார்த்தீங்கன்னா லாட்ரி டிக்கெட் கண்டிப்பாக இருக்கும். லாட்ரி டிக்கெட்ஸ் இங்கே வந்து ஆக்சுவலி லாட்ரிஸ் எல்லாம் லீகல் தான். ஸோ அதனால் எல்லா கடையிலையும் லாட்ரிஸ் இருக்கும். பார்த்த உடனே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கும் லாட்ரி வேணும், எனக்கும் லாட்ரி வேணும், அட்லீஸ்ட் 2 வாங்கி கொடுங்கன்னு. இங்கே பாரு, ஐயோ நான் சடனாக பார்த்து பயந்துட்டேன். ஹாய் அப்பா, இங்கே பாரு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க. பார்த்து வால் தூக்குச்சா, நான் பயந்துட்டேன்ப்பா. ஆக்சுவலி இப்போ நான் நடந்து வந்துட்டுதானே, லைட்டாக இப்படி வால் தூக்குச்சு, நான் கொஞ்சம் பயந்துட்டேன். சாப்பிட்லாம் விடு. ஸோ அதனால் இந்த கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே அந்த லாட்ரியாக பார்த்துட்டாங்க. ஸோ அப்போலேருந்து எனக்கும் லாட்ரி வேணும், எனக்கும் லாட்ரி வேணும் அப்படின்னு சொல்லி சரி ஒரு 2 லாட்ரி வாங்கி கொடுத்தாச்சு. 80 lakhs. அந்த ஒரு லாட்ரி ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா நான் விசாரித்த வரைக்கும் 365 days இந்த லாட்ரி நடந்துகிட்டே இருக்கும். விச் மீன்ஸ் டெய்லி பேசிஸில் யாராச்சும் ஒருத்தர் வின் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி ஒரு 80 lakhs. ஆமாம், வின் பண்ணால் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 80 lakhs. அதனால இவங்க கேட்டே இருக்காங்க, வாங்கி கொடுத்தாச்சு.
அதுக்கப்புறம் நேற்று கூட ஆக்சுவலி முந்தா நேற்று நாங்கள் வந்தோம், அப்போ ஒரு 2 லாட்ரி வாங்கினோம், அது வந்து விழுகல. அது வீரனுக்கு அதெல்லாம் சகஜம். வீரனுக்கு சகஜமா? பண்ணிட்டே இருக்கணும். ஏய் ஹாய், இங்கே பாரு லஞ்சா. ஓனர் வந்து உன்னை தான் கட்டி வச்சு உரிக்க போகிறாங்க பாரு. அது பாவம், இனிமேல் சாப்பிட்டுட்டோம். இப்போ கீழே பார்த்தோம் இந்த மாடு இது. ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் நேற்றும் போய் 2 வேறு ஏதோ ஒர்க்குக்காக போனோம். அப்புறம் நேற்றும் போய் 2 லாட்ரி வாங்கினோம். அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3 o'clock தான் தெரியும். என்ன இல்லையா? 3 o'clock தான் அதோட ரிசல்ட் தெரியும். ஸோ லட்சாதிபதியா? நம்பிக்கை தான் வாழ்க்கைப்பா. நம்பிக்கை வைக்கணும் சரியா? இப்போ எப்படி நம்பிக்கை வச்சு 2 வாங்கிட்டு வந்தோமா, இப்போ அது விழுகலைன்னா என்ன பண்ணணும்? திருப்பி ஒன்றா காசு போட்டு வேஸ்ட் பண்ணணும் அதானே? கூடாது. ஆமாம், பண்ணிட்டே இருக்கணும். வின் பண்ணுற வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணுமா? விழுந்தா லக்கு, ஓகேப்பா, விழுந்தா லக்கு. விழுகலைன்னா எவ்வளோ காசு போகும்? சும்மா போட்டே இருப்போம். நிறையா சொல்லியிருக்காரு, நீ எதை கேட்குற? நான் வந்து எதை சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு தேவையானது என்ன, முடிகிற வரைக்கும் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும்ப்பா. ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் சரியா? அவர் சொன்ன ட்ரை வந்து வேறப்பா, நீங்கள் ட்ரை பண்ணுறதெல்லாம் ரொம்ப வேறப்பாப்பா. முன்னேறதுக்கான ஒரு இதுதான்ப்பா. எது? யார் கிடைக்கிறேண்ணா? ஆமாம் வா, என்னோட ஜாதகத்தில் என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த மாதிரி நான் வந்து வாக்கப்பட்டு போகிற வீட்டை வந்துட்டு எங்கள் மாமனாருக்கு வந்து சொத்து சேருமா பார்த்தீங்களா, நான் அதுக்கான ட்ரை தான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து என்னை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு என்னோட நீங்கள் வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறீங்கப்பா. டிஸ்கரேஜ் பண்ணுறேன்னா நான் பார்த்துக்கோங்க. ஒரு டிக்கெட் 40 rupees. இப்போ எவ்வளோ டிக்கெட் வாங்கிட்டே இருக்குது டெய்லியும்? கணக்கு பார்க்குறீங்களா? என்கிட்டயே கணக்கு பார்க்குறீங்களா? டிக்கெட்டே கணக்கா? ஆமாம். இங்கே பாரு, இந்த லொக்கேஷன் சூப்பராக இருக்கு. கிராஸ் பண்ணி போகிற ஆக்சுவலி இங்கே ஒரு சின்ன லேக் கூட இருக்குது. ஆக்சுவலி நேற்று வந்து இங்கெல்லாம் குளிச்சுட்டு போனோம் நாங்கள் வந்து பசங்களோட. இப்போ சூப்பராக இருக்குல்ல லொக்கேஷன்? ஆக்சுவலி லைட்டாக டிசில் கூட ஆகிட்டு இருக்கு. இப்போது மழை சீசன் போல் இங்கே. ஆக்சுவலி இந்த லொக்கேஷனுக்கு அந்த அக்டோபர் டு மார்ச் என்னப்பா, அக்டோபர் டு மார்ச் அந்த மந்தில் வந்தால் இங்கே நல்ல சீசனு தெரியும். ஆமாம், ஆக்சுவலி நம்ம எங்கே நேற்று அங்கே தானே போனோம், அந்த மவுண்டனுக்கு தான் போனோம். ஆக்சுவலி நேற்று அங்கே ஒரு மவுண்டன் மேலே அங்கே போனோம், போயிட்டு வந்தோம். எங்கே? போகலாம். ஆக்சுவலி அங்கே நிறைய பேர் இருக்காங்கப்பா, கொஞ்சம் பேர். இல்லை, அவங்க எடுத்துருப்பாங்கல்ல. இப்போ நிறைய பேர் உட்காந்து துவைச்சிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் இருக்கான்னு இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போகலாம். இல்லைன்னா பாவம் சுற்றி அழுதுகிட்டே இருப்பீங்க. வளையல் இந்நேரம் சொல்லியிருக்கோம் அவங்க அம்மா கிட்ட, மாமா வளையல் இல்லைப்பா இன்னும் இல்லை, இன்னும் அது ரீச் ஆயிருக்காதுல்ல. இல்லை, கொஞ்சம் இன்னும் மேலே போயிட்டு போகலாங்க. இல்லை, வேலை இருக்குது. இந்த டீத்தில் போய் காய வச்சு அரைக்கணும், பேக் போடணும். ஆமாம், இன்னைக்கு அந்த லாட்டு டிக்கெட் வந்து 3 மணிக்கு மேலே செக் பண்ணிவிட்டு அதில் விழுகலைன்னா திரும்பியும் நெக்ஸ்ட்டு ட்ரை. அது மேலே போயிட்டு வரலாம். நான் ஆக்சுவலி இங்கெல்லாம் வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 10 years பிஃபோர் நான் வந்திருக்கேன். எங்களோட அக்கா பொண்ணு இருக்கு சந்தோஷினி, அவளுக்கு காது குத்துக்காக வந்தேன். அப்போ வந்தது. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் எந்த சேஞ்சஸுமே இல்லை, அப்படியே தான் இருக்குது. நல்லா க்ரீனரியாக சூப்பராக இருக்குது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இங்கே அவ்வளோ பிளாஸ்டிக்ஸ் கூட அவ்வளோ போடுறதில்லை யாருமே. நீட்டாக வச்சுருக்காங்க இடத்தெல்லாம். அப்பா
முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல உட்காந்துருந்தோம். சடனாக எங்கள் மாமா இப்படி வந்தார், பைக்கில் வந்துட்டு அங்கேருந்து கூப்பிட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, இங்கே பார்த்துருங்க, இந்த லொக்கேஷன்லாம் பார்த்துருங்க, அந்த சைடு போக வேண்டாம், இந்த ரூட்டில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சொல்லிட்டு அப்புறம் அவர் ஒர்க்குக்கு போயிட்டார். ரொம்ப பாசக்காரது என்னப்பா, நல்லா சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ தடவை சொல்கிறாரு, பார்த்துருங்க இங்கேன்னு எல்லாமே சொல்லிட்டு இப்போ தான் போனார். சரி நானும் சரி எவ்வளோ நேரம் உட்காந்துட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். இங்கே சொன்னார் இந்த 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 பிரிட்ஜுக்கு இந்த ரோடு, இது ஆக்சுவலி நாங்கள் அங்கே உட்காந்துருந்தோம்ல, இப்படி வந்து இந்த பிரிட்ஜில் ரைட் எடுத்தால் இந்த ரோட்லேயே போகணும் கடைசி வரைக்கும் அப்படின்னாரு. அங்கே போய்ட்டு அங்கே ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அப்படி போனால் நம்ம வீட்டுக்கு போயிடலாங்கிற மாதிரி சொன்னார். சரி ஓகே மாமா, நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நடந்து போயிட்டுருக்கோம் இப்போது. இங்கே கீழே போகிற ஒரு வழி இருக்குது. நேற்று ஆக்சுவலி இங்கே தான் போய் குளித்தோமே. ஆக்சுவலி இந்த சூப்பர் லொக்கேஷன் இந்த இடம் குளிக்கிறதுக்கு. என்னப்பா, அதில் ரொம்ப ஆழமும் இல்லை, தண்ணி இல்லாத மாதிரியும் இல்லை, கரெக்டாக மீடியமாக இருக்கும். போனால் சேஃபாக குளிச்சுட்டு வரலாம், அந்த மாதிரி லொக்கேஷன் தான் இதெல்லாம். இங்கே பாருங்கள், அப்படியா தெரியல, நான் போனது இல்லையா. நல்லா இருக்குல்ல இந்த லொக்கேஷனு. அந்த ட்ரீல ஒன்று இருக்குல்ல, ஒரு செடி மாதிரி, அது வந்து அந்த மிளகு தானே சொல்லுவாங்க. ஆமாம், இல்லை ஆமாம். ஆக்சுவலி அந்த தண்ணி போகுது, ஆக்சுவலி இப்படி இருந்து அந்த ரிவர் வாய்க்கால் இப்படி போகுது. அங்கே பாரு மேலே அந்த மவுண்டன் மேலே அந்த க்ளவுட்ஸ் எப்படி டச் ஆகுது பாரு, இங்கே அங்கே. நேற்று ஆக்சுவலி நாங்கள் இந்த மவுண்டனுக்கு பின்னாடி ஒரு மவுண்டன் இருக்குது, அங்கே தான் போனோம். அங்கேயும் சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி. இங்கே பாருப்பா, தண்ணி குளிக்கிற இடம். குளிக்கலாம். சில இங்கே லோக்கல்ஸ் எல்லாம் வந்து குளிப்பாங்க, அப்புறம் துணி கூட துவைப்பாங்க. இங்கே பாரு, அந்த ட்ரீல பாரு ஃபுல்லாக இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கிற மாதிரி இருக்குது லீவ்ஸ் எல்லாம். ஆமாம், இல்லை இப்படியே ஏறி போயிடலாமா? இல்லை மாமா இப்படியா போக சொன்னார், இல்லை இப்படி போக சொன்னாரா? இப்போலாம் போகலாமா இல்லையானே தெரியலையே. இந்த ரோடை ஃபாலோ பண்ண சொன்னார், ஆனால் அங்கேயும் இங்கேயும் ஒன்று இருக்குது போகிறதுக்கு. அதுவும் மண் ரோடு தானே. சீக்கிரம் வாப்பா. ஸ்டார்டிங் பாயிண்டா? அது பல மவுண்டன்ஸ் தாண்டி வந்துட்டுருக்கோம்ல, நீ எங்கே போய் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பிடிக்கிறது? அது
ஏய் அங்கே பாருப்பா, செம்மையாக இருக்கு. அங்கே போகலாமா? ஆக்சுவலி இங்கே இறங்குற வழி இருக்குது, ஆனால் அங்கே எப்படி போகிறது? பா செம்மையாக இருக்குப்பா, வா போய் பார்ப்போம். ஆமாம், அங்கே பாரு எப்படி தண்ணி விழுந்துட்டுருக்குன்னு. அப்போ சிங்கம். பா அங்கே பாரு எவ்வளோ நல்லா இருக்குப்பா. இந்த ட்ரீல பாரு அப்படி ஃப்ளவர்ஸ்லாம். ம் சரி போகலாம். சரி போகலாம் போகலாம் போகலாம். பா அங்கே பாருப்பா, பா நம்ம வீடு அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை? வச்சுக்கோ, பார்த்து பார்த்து வாப்பா. இப்போ எப்படி போகிறதுனே தெரியலையா? எங்கே இருக்கு நம்ம வீடு? ஐ திங்க் அங்கே இருக்கு. நின்று வச்சுருப்பேன். ஐயோ வந்துருச்சா முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுருப்பேன். ம் இல்லை அதை போட்டிருப்பாங்க ஆக்சுவலி இதெல்லாம். ஆமாம் இங்கே பாருங்க, இப்போ சின்ன பிளேஸ் தான், பட் ஆனால் சேஃபான பிளேஸு. ஜென்ரலாக நல்லா குளிச்சுக்கலாங்க. பா கால் நினைக்கிறியாப்பா? இருக்கா? சமஜிலும் இருக்கு. எனக்கு வேணாம். வேணாம். தப்பு. நம்ம போகலாம். மாமா சொன்ன வழி வந்துருச்சு, அந்த சைடு போகணும்.
ஆடெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு, தெரியுதான்னு தெரில. இப்படி போகக்கூடாதுன்னு சொன்னார்ல மாமா, அந்த கேட்டுக்கு தாண்டி போகக்கூடாதுன்னு சொன்னார். சைடில் ஏதாவது வழி இருக்கா? வழியே இல்லை. இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறேன். கேட்லாம் போட்டிருக்கு, நல்லா இருக்கு இடம், ஆனால் போக முடியாது இல்லை. இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்தோம்லங்க, அப்படி மேலே போச்சுல, அங்கே தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஓடிடலாம். தோப்புக்காரங்க வந்தாங்கன்னா கட்டி வச்சு விரிச்சிருவாங்க. அவங்க ஏன் உரிக்க போகிறாங்க? ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் வரக்கூடாது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இடம். சான்ஸே இல்லை. எங்கேருந்து அங்கேருந்து வந்தோம்ல, எங்கே உட்காந்துருந்தோம்? இந்த சைடு மறைச்சிக்கிச்சு. ஆக்சுவலாக மறைச்சிக்கிச்சு. இந்த பிளேஸ்லேருந்து பின்னாடி அங்கங்கே நடந்து வந்து இப்படி வந்து இந்த வழியாக வந்து இப்படி வந்து அப்படி போய் இப்போ அங்கேருந்து இது வரைக்கும் வந்திருக்கோம். இப்போது இங்கேருந்து வந்திருக்கோம். இப்போ மேலே போகணுன்னு சொல்கிறாங்க. எனக்கு எந்த பிளேஸ்ன்னு தெரில. இந்த குத்து மதிப்பாக போகலாம். இந்த ரோடு வருதா நினைக்கிறேன். இந்த இடத்த பார்த்துட்டு நாங்கள் ரொம்ப தூரம் ஏறி வந்துட்டோம். அப்போ வரைக்கும் சைலண்ட்டாக இருந்தாங்க. மேலே நின்று வீடியோ எடுக்கும்போது ஒரு சவுண்டு என்னென்னு பார்த்தா குட்டி பேபி. ஹாய், இந்தாப்பா. இல்லாச்சி எடுத்து தான் நல்லாயிருக்கும்ல. பார்த்து பார்த்து பார்த்து. சரி சரி. விட மாட்டேங்குது போலப்பா. அப்படியே தொடருக்கு விடல. இவன் சொல்லு, சரி பாவம் இவ்வளோ தூரம் வந்துட்டு போயிட்டீங்க, தொட்டுக்காங்க அப்படின்னு. பேபி. ஓ, எங்கள் மம்மி எங்க? காது பார்த்தீங்களா எப்படி வச்சிருக்குன்னு? இடிக்குது போல. எடுத்துட்டா முடி பேர் அழகா இருக்கு. புசு புசு. எனக்கு இந்த மாடு சாப்பிட்றதில் பார்க்க ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி பண்ணுங்க. ஆமாம், அப்படி பண்ணுங்க, அதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போக முடியாது. நோ, அதுக்கு அங்கே பாருங்க, அது வந்து சுற்றி இருக்கு, அதை எடுத்து விட்டுருங்க. தெரியுதா? அப்போதான் அது கொஞ்சம் அந்த பக்கம்லாம் பில்லு சாப்பிடும். யாராச்சும் வந்து வர்றா மாடு திருடிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்களா? எவ்வளோ அதுடா அப்படிம்பாங்க. இல்லை இங்கே இந்த ஊர் லாங்குவேஜில் ஹலோ மக்கா என்னடா பண்ணிட்டுருக்கீங்க அப்படிம்பாங்கன்னு நினைக்கிறேன். கால் 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 இல்லை, அது கால்க்கும் எடுத்து விட்டுருங்க. அது காலை தூக்காதுன்னு நினைக்கிறேன்.
சூப்பர் குட். பார்த்தியா தூக்கிடுச்சு. அந்த கல் அந்த கல் முன்னாடி பார்த்து கல் சரிஞ்சு வருது. ஓகே இது என்ன நோக்கி ஓடி வரும்போது தெரியுது. அந்த காலில் பாருங்க எப்படி சுற்றி இருக்குங்க. அந்த காலில் கீழே பாருங்க எப்படி சுற்றி இருக்குன்னு அதை எடுத்து விட்ருங்க. ஏய் போலாம் பாய். பார்க்குது நம்ம போகிறத. டாடா. நாங்கள் பாரு எப்படி பார்க்குது. போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. பார்க்கலாம். யாரோட வீட்டுக்குள்ளே போகணுமா இந்த வழி? களவாணி பயலுகளா அப்படிம்பாங்க. சி இங்கே கூட ஒரு குட்டியாக அழகாக ஒரு வீடு இருக்குது. இதுக்குள்ளேயும் ஒரு குட்டி அழகாக வீடு இருக்குது. நல்லா குட்டி குட்டியாக வீடு அழகழகாக இருக்குல்ல. இவ்வளோ தூரம் ஏறிட்டு வந்துட்டுக்கு அப்புறம் இப்போ வந்து இல்லை இங்கே வழியே இல்லை, நீங்கள் இறங்கி சுற்றி தான் போகணும் அங்கே அது வரைக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஏப்பா ஏற முடியல. பார்த்து வாப்பா வலிக்கிற போது. ஆ சும்மா இப்போ ரோடு இப்படி இருக்கு. ஆனால் இதில் கூட சில பேர் பைக் ஓட்டிகிட்டு போவாங்க. இதோ பாப்பா இருந்து உங்கள்கிட்ட கேட்குறீங்களா? உங்கள் மாமா பேர் சொல்லியே கேளுங்க. ஆட்டோ வருது. இப்படிதான்ப்பா இந்த தான் வந்துக்கணும். தவிர இந்த வழியில் வந்துட்டோம். ஏற முடியல, மூச்சு வாங்குது. தப்பி தவறி இல்லை, வழி தெரியாமல் வந்துட்டோம். எவ்வளோ நேரம் ஏறுதுன்னு தெரியல. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முட்டியெல்லாம் வலிக்குது. நெஞ்சே வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி வீடியோலாம் அழகல சின்னதாக குட்டியா. அங்கிள்கிட்ட மட்டும் லிஃப்ட் கேட்டிங்கன்னா லிஃப்ட் கேட்டேன். பக்கத்தில் வந்துட்டேன். இது வேறு இப்படி இருக்கு, அதில் வேறு டபுள் சேர்த்து முடியுமா தெரியல. ஆனால் வந்துட்டோம் பக்கத்தில். 2 கிலோமீட்டர்ன்ட்டு பல கிலோமீட்டர்ஸ் நடக்க வச்சிட்டிங்களே.
கேபேஜ் தானே அது? கேபேஜா காலிஃப்ளவரா? இல்லை நம்ம நேற்று போய்ட்டு வந்தோமே இந்த பிளேஸ், அந்த டவர் அந்த மேலே. என்ன தம்பி என்னாச்சு? முடியல. காலெலாம் ரொம்ப வலிக்குது. அந்த டவர் கிட்ட தானே வந்தோம். அந்த மவுண்டன் மேலே இருக்கு டவர். அங்கே தான் மேலே ஏறிட்டு வந்தோம் நேற்று. ஆனால் ரோடில் எப்படி போட்டிருக்காங்கல்ல, ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக மாற. அந்த மிஷின் வச்சு தானே போட்டிருப்பாங்க. எப்படி அந்த மிஷின் இவ்வளோ ஆட்டோ வருதா? ஆமாம், அந்த ஆட்டோ ஃப்ரீயாக வருதா பாருங்க. தப்பு. எது தப்பா? தூக்கிட்டு போயிருங்க அண்ணா. வந்துட்டோண்ணா வா. முடியல, தூக்கிட்டு போயிருங்க. எந்த பிளேஸ்? அது எந்த பிளேஸாக வேணாலும் தூக்கிட்டு போங்க. அது எங்கே வேணாலும் நான் நடக்கிறேன், தூக்கிட்டு போங்க. இது மிளகு. ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி இல்லை, இதெல்லாம் மிளகு தான். இது ஃபுல்லாக மிளகு, பெப்பர். ஆமாம், அதெல்லாம் காய வச்ச பெப்பர். காய வச்சா பிளாக் ஆகிடுமா? ஆமாம், அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம், காய வச்சா ட்ரை பண்ணால் இதாகிடும்ல எல்லாம். எனக்கு எப்படி தெரியுமா ஃபீல் ஆகுது, அந்த குருசி மலை மேலே ஏறணுமே அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ரோட்லேருந்து வழி வரைக்கும் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. வீடு மேலே இந்த மாதிரி இருந்துச்சு, நீங்கள் இப்போ கீழே இறங்குறீங்க, அப்போ தப்பு இது. அது மேலே போய் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? மிஸ்டர் ஜெயிக்கிற வீடு தான் தெரியும். சரி கேளுப்பா. கூட்டிட்டு போக வேண்டியதானே தெரிஞ்சிருந்தா? எங்க அப்பா இது வரைக்கும் நம்ம ஏறி வந்தோம்ல, இது வரைக்கும் நமக்கு தெரியாது. இதுக்கப்புறம் எனக்கு தெரியும்ன்றேன். ஆனால் என்ன நம்ம மாட்ட கேட்டால் இந்த ஊருக்காரங்க நம்புற. நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லலை, போய் பார்க்கலாம் தான் சொன்னீங்க. தெரியும்னு சொல்லியிருந்தா நான் வந்திருந்துருப்பேன். எனக்கே கால் நிற்கணும், அவ்வளோ தூரம் நான் நடக்கணும்னு எனக்கு அவசியம் தான். என்ன அந்த இது தெரியவே இல்லை. இப்போ நம்ம நடந்து வந்த அந்த தெரியுது, கீழே கடை கீழே இருக்குப்பா. அங்கே பாரு ஸ்பைடர். ஐயோ, எனக்கு இதெல்லாம் பார்க்கவே பயமா இருக்குப்பா. பிளாக் கலர் ஸ்பைடர். அங்கே பாரு 3-4 இருக்கு. 4-5. இது வேண்டாம் வாங்க. ஆமாம், இந்த வீடு மாதிரி தான் தெரியுது இல்லை? எங்க உனக்கே அங்கே வந்து தான் தெரியும். கேட்டாங்க ஏட்டா இருக்கு. ஏட்டா இந்த ஊருக்கு ஆடுறா. ஆமாம், ஏட்டா. ஃபைனலி ரொம்ப நேரமாக கழிச்சு இடத்த கண்டுபிடிச்சி வந்துட்டோம். செம்ம கலரி. ஆரஞ்சு ஜூஸ் அக்கா கிட்ட சொல்கிறேண்ணா. அக்கா கிட்டியா? காலம் வலிக்குது. அவங்க பார்த்தீங்களா, நம்ம அங்கெல்லாம் இருந்து தான் நடந்து வந்தோம் இல்லை? ஆமாம். இல்லை, நம்ம இங்கே வளர்ந்துருக்கோம். இந்த மலை மண் ரோடு பார்த்து வலிக்கு விட்டுரும். மேலே ஏறாதீங்க. இங்கே அந்த இடத்துலேருந்து வந்திருக்கோம். அந்த இடத்துல இறங்கி அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த வழியாக வந்து அப்புறம் இங்கே ஒரு லைன் இருக்கு பாருங்க. இந்த வழியாக வந்து அப்புறம் நடுவில் ஏறி இங்கே ஏதோ ஒரு எஸ்டேட்குள்ளேருந்து மேலே அப்படி ஏறி இந்த வழியாக வந்துருக்கோம்.
பல கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். அதுவும் நம்மளோட ஓன் கால் டாக்ஸியில். கால் டாக்ஸி ஆமாப்பா, சமுத்திரமாக வந்திருக்கோம். ஆனால் நேற்று நம்ம அங்கே போனோம்ப்பா, அந்த டாப்பு. ஆமாம். ஃபைனலி ரீச்ட் வரக்கா ஹவுஸ். சொல்கிறானே தவிர வெளியில் விட மாட்டேங்கிறானுங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கீங்களே தவிர இந்த வீடியோ எப்பறம் போடுவீங்க அப்படிம்பாங்க. அந்த டாப்புக்கு போயிட்டு வந்தோம். டாப்பில் போய் வீடியோ எடுத்தோமா இல்லையா? அங்கே வீடியோலாம் எடுக்கல, ஃபோட்டோஸ் தான் எடுத்தோம். இதுதான் எங்கள் அக்காவோட வீடு. இதோ இங்கே இருக்கு மேலே. ஐயோப்பா முடியல, என்னாலே யாரும் இல்லை.